கேப்டனா வந்து ஒரு டிஃபரன்ஸ் கிரியேட் பண்றாரு. இதுக்கு முன்னாடி இந்த கேப்டன்ஸ்க்கு இவர் வந்து ஒரு நிறைய டிஃபரன்ஸ் காட்டுறாரு. அவருக்கு இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் இருந்தா கண்டிப்பா வந்து அவரால நிறைய பண்ண முடியும். கொஞ்சம் பிரஷர் நிறைய இவங்க போடுறனால நல்லா பண்றத கூட அவர் தப்பா பண்ணிடுறாரு. இப்ப இன்னைக்கு பாருங்க தேவையில்லாம வியானா வந்து கொஞ்சம் மூஞ்சி காட்டாரு அவர். ஏன்னா அந்த இடத்துல வந்து அவரே கையில வச்சிருக்காரு. இப்ப இவரே வந்து கையில எடுத்துட்டு இவங்க மாத்தலாம். என்ன இது எங்களுக்கு வந்து வெறும் 350 பாயிண்ட்ஸ் தான் கனி வேற குழப்பி விட்டாங்க. இவங்க வந்து எங்களுக்கு அன்ஃபேரா பண்ணிட்டீங்க. எடுத்து குடுத்து விளையாடுனது நாங்க. ஆனா நீங்க அன்ஃபேரா பண்ணிட்டீங்கன்னு சொல்லி சபரிலாம் கோச்சுக்கிறாரு. அதுல பார்த்தோனே இவர் கன்ஃப்யூஸ் ஆயி என்ன பண்ணிட்டாரு, பிக் பாஸ் சொல்றாரு, "ஏப்பா நீ தான் சூஸ் பண்ணணும். எதுக்கு அவங்க சொல்றாங்க நீ கன்ஃப்யூஸ் ஆகுற?" அப்படின்னு பிக் பாஸ் கேட்கிறாரு. ஆனா இந்த இடத்துல பிரவீனே கையில எடுத்து வச்சுட்டு, என்ன இதுவா அதுவான்னு பேசிட்டு இருக்கிறாரு. அப்ப அந்த இடத்துல நடுவுல ஒரு இடத்துல அந்த சைடுல இருக்கிறத போய் கைவிட்டு வியான் அடுக்க போகும்போது, பிக் பாஸ் வந்துட்டு என்ன நடக்குது இங்க? டைம் முடிஞ்சு போச்சு. இன்னுமா நீங்க மாத்த போறீங்க? எனக்கு இதெல்லாம் புரியல அப்படின்னு ஏதோ ஒண்ணு சொல்ல வரும்போது, டக்குனு இவர் உடனே ஆமா, ஆமா என்ன பண்றீங்க எல்லாருமே சொல்லி டக்குனு அந்த இடத்துல ஒரு கேப்டன் எட்டி பார்த்துட்டாரு. கேப்டன் எட்டி பார்த்து, ஆஹா இதான்டா சாக்கு போறா டக்குனு, என்ன பண்றீங்க நீங்கலாம்? என்ன இது சொல்லிட்டு டக்குனு வந்து வியானாவ முறைக்க ஆரம்பிச்சுட்டாரு. அந்த பொண்ணு அழகா புடிச்சுட்டா ஒரே புடியா. எதுக்கு இப்ப என்னைய மட்டும் முறைக்கிறீங்க? இத்தன பேர் அத கையில வைக்கிறாங்க. மாத்துறதுக்கு முயற்சி பண்றாங்க. நீங்க என்ன மட்டும் முறைக்கிறீங்க? அந்த பொண்ணு என்ன கேட்டிருந்திருக்கணும்னா, நீங்களே கையில வச்சிருந்தீங்க. நீங்க எதுக்கு கையில வச்சிருந்தீங்க? நீங்களே மாத்த தான் ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்க. சும்மா நடிக்காதீங்கன்னு சொல்லியிருந்திருக்கணும் அந்த இடத்துல. ஓவராலா பார்க்கும்போது ஹி இஸ் ட்ரையிங் சம்திங் டிஃபரண்ட். அத விஜய் பார்வதி மாரி ஆட்கள் ஒழுங்கா டிஸ்டர்ப் பண்ணாம இருந்தா, மிச்சம் இருக்கிற 4 நாள் ஏதாவது நடக்கும்னு நெனைக்கிறேன்.